வணக்கம். இன்றைய செய்திகளில் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெருமழையால் மோசமாக பாதிக்கப்பட்ட தூத்துக்குடியில் இயல்பு வாழ்க்கை திரும்புகிறது. உடைப்பு ஏற்பட்ட 750 ஏரி குளங்களை புனரமைக்க நடவடிக்கை. ஏரல் தரைப்பாலம் தற்காலிக சீரமைப்பு. தூத்துக்குடி மாவட்டத்தில் வரும் 31ஆம் தேதி வரை சுங்க சாவடிகளில் சுங்க கட்டணம் ரத்து. புதூர், பாண்டியாபுரம், வாகைக்குளம், சாலைப்புதூரில் சுங்க கட்டணத்தை ரத்து செய்து ஆட்சியர் உத்தரவு. தந்தை பெரியாரின் 50வது ஆண்டு நினைவு நாள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், கி. வீரமணி, ராமதாஸ், ஜெயக்குமார் உள்ளிட்டோர் மரியாதை. கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையால் சுற்றுலா தலங்களில் அலைமோதிய மக்கள் கூட்டம். ஊட்டி, கொடைக்கானல், ஏலகிரி, மாமல்லபுரத்தில் குடும்பத்தோடு குவிந்து உற்சாகம். புதிய உச்சத்தை தொட்டது முட்டை விலை. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை ₹5.75 நிர்ணயம். உதகை அருகே தோடர் பழங்குடியின ஆண்கள் பங்கேற்ற மொட்வத் திருவிழா. இளவட்ட கல்லை தூக்கியும் பாரம்பரிய நடனமாடியும் இளைஞர்கள் அசத்தல். மார்கழி பிரதோஷம். கார்த்திகை விரதத்தை முன்னிட்டு திருக்கோயில்களில் குவிந்த பக்தர்கள். திருச்செந்தூர், பழனி, திருவண்ணாமலை, சமயபுரத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் சுவாமி தரிசனம். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 36வது நினைவு நாள். எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், தினகரன், சசிகலா உள்ளிட்டோர் அஞ்சலி. இந்திய மல்யுத்த சம்மேளனத்தை சஸ்பெண்ட் செய்தது ஒன்றிய அரசு. சஞ்சய் சிங் தலைவரானதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு கிளம்பியதால் நடவடிக்கை. இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த மேலும் ஒரு கப்பல் மீது செங்கடலில் தாக்குதல். அடுத்தடுத்து தாக்குதல்களால் இந்தியா வரும் கப்பல்கள் மாற்று வழியில் செல்ல வேண்டிய சூழல். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் சேதமடைந்த பாடப்புத்தகங்களை கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது. அரையாண்டு விடுமுறை முடிந்த பிறகு மாணவர்களுக்கு புதிய புத்தகங்கள் வழங்கப்படும் என தமிழ்நாடு பாடநூல் கழகம் தகவல். உதயநிதியின் குற்றச்சாட்டை தொடர்ந்தே தூத்துக்குடிக்கு ஆய்வு செய்ய வருகிறார் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சனம். தவிப்பும் ஆற்றாமையும் தான் மனிதனுக்கான அடையாளம். தென் மாவட்ட வெள்ள பாதிப்பில் ஒன்றிய அரசின் பாராமுகம் குறித்து மதுரை எம்பி சு. வெங்கடேசன் விமர்சனம். புதுச்சேரி கடற்கரையில் மகிழ்ச்சி வீதி திருவிழா கோலாகலம். இளைஞர்கள் உற்சாகமாக நடனமாடி அசத்தல். சபரிமலையில் குவியும் ஐயப்ப பக்தர்கள். பம்பையில் இருந்து அப்பாச்சி மேடு வரை பக்தர்கள் பகுதியாக அனுப்பி வைப்பு. முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 142 அடியை நெருங்கியது. தமிழ்நாட்டிற்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 1300 கனஅடியாக அதிகரிப்பு. தென் மாவட்ட பேரிடரில் அல்லல் படுவோருக்கு அடைக்கலம் தந்த மசூதிகள், தேவாலயங்கள், கோயில்கள். மதங்களை கடந்த மனித நேயத்தை வெளிப்படுத்திய இளைஞர்கள். தென் மாவட்ட பெருமழையின் போது செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலை நிறுத்தி 800 பேரின் உயிரை காப்பாற்றிய ரயில்வே ஊழியர். தண்டவாள பராமரிப்பாளர் செல்வகுமாருக்கு ரயில்வே துறை சார்பில் பாராட்டு.
வரலாறு காணாத கனமழையால் மோசமாக பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் இயல்பு நிலை திரும்புகிறது. பெருமழை வெள்ளத்தால் தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்கள் வெள்ளக்காடாகின. நெல்லையில் முழுமையாக இயல்பு நிலை திரும்பிய நிலையில் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளால் தூத்துக்குடியிலும் மெல்ல இயல்பு நிலை திரும்பி வருகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கோரம்பள்ளம் குளத்தில் உடைப்பு ஏற்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஆறுகள் மற்றும் குளங்களில் 750 இடங்களில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் போர்க்கால அடிப்படையில் அவற்றை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். வெள்ள சேதம் தொடர்பான கணக்கெடுப்பு நடைபெற்று வருவதாக குறிப்பிட்ட சிவதாஸ் மீனா, கணக்கெடுப்புக்கு பின்னர் முதலமைச்சர் அறிவித்த நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று தெரிவித்தார். வீடு சேதம், கால்நடை, இந்த மாதிரி நிறைய சேதங்கள் இருக்குது. அதுக்கு இப்போ முந்தா நாளில் இந்த கணக்கெடுப்பு ஒர்க் எல்லா பகுதியில் போயிட்டுருக்கு. ஒரு சிறப்பாக குழுக்கள் போட்டு, ஸ்பெஷல் டீம்ஸ் போட்டு அந்த பணிகள் போயிட்டுருக்கு. ஸோ இதை விரைவில் ஒரு 2-3 நாளுக்குள்ளே அந்த கணக்கெடுப்பு முடியும். அந்த கணக்கெடுப்பு முடிச்சு அவங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ண நிவாரண தொகை வழங்கப்படும். ஏரல் தரைப்பாலம் போர்க்கால அடிப்படையில் சீரமைக்கப்பட்டதைத் தொடர்ந்து தூத்துக்குடி, திருச்செந்தூர் இடையிலான போக்குவரத்து சேவை மீண்டும் தொடங்கியுள்ளது. முத்தம்மாள் காலனி, ஆதிபராசக்தி நகர், அம்பேத்கர் நகர், ஸ்டேட் பேங்க் காலனி, விஎம்எஸ் நகர், ராஜு நகர், முருகேச நகர் என தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 90% மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி கடலில் இருந்து அனல் மின் நிலையத்திற்கு குளிரூட்ட தண்ணீர் எடுத்துச் செல்லும் இடத்தில் சாம்பல் கழிவுகள் தேங்கி நிற்பதால் 7வது நாளாக மின் உற்பத்தி தடைப்பட்டுள்ளது. தூத்துக்குடி பாளையங்கோட்டை நெடுஞ்சாலை அருகே அமைந்துள்ள இந்திய உணவுக் கழக பாதுகாப்பு கிட்டங்கில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 8000 டன் அரிசி மற்றும் 500 டன் கோதுமை ஆகியவை மழை நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. மழை பாதிப்பு ஏற்பட்ட 4 மாவட்டங்களிலும் பிரபலமான தனியார் மருத்துவமனைகளுடன் இணைந்து மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் தூத்துக்குடியில் நடைபெற்ற முகாமை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், திமுக எம்பி கனிமொழி, அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் சுகாதாரத்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு நடத்தினர். சிறப்பு மருத்துவ முகாம்களில் 45 இடங்களில் தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறப்பு முகாம்கள் நடந்து கொண்டு இருக்கு. 5 முகாம்கள் நெல்லை மாவட்டத்தில் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் சிறப்பு மருத்துவர்கள், பயிற்சி மருத்துவர்கள், நடமாடும் மருத்துவ குழுக்கள் இது எல்லாமே இங்கே வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மழை வெள்ளம் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் தடைபட்டிருந்த போக்குவரத்து சேவை முழுமையாக சரி செய்யப்பட்டு 100% பேருந்துகள் இயக்கப்படுவதை அடுத்து அந்த மாவட்டத்தில் இயல்பு நிலை திரும்பியுள்ளது. தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்ற ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பேச்சுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். தமிழ்நாடு மக்கள் மீது எந்தவித அக்கறையும் இன்றி நிர்மலா சீதாராமன் அதிகார திமிருடன் பேசுவதாகவும் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற முடிவுகளை எடுப்பது அல்லது அறிவிப்பது தலைமை அமைச்சரின் கடமையாகும், பிரதமருடைய கடமை என்றுதான் நம்புகிறோம். ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்களின் கருத்து அவரே பிரதமராக இருந்து பேசுவது போல் பேசுகிறார். ஆட்சியின் தலைவர் அவரே என்பதை போன்ற தோற்றத்தில் அவருடைய குரல் தொனி அமைந்திருக்கிறது. தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று சொல்லுவது பாதிக்கப்பட்ட மக்களை மேலும் காயப்படுத்துவதாகும். பரிதவிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பாக்கெட் பால் வாங்கி கொடுக்கறதுக்கு கூட பணம் கொடுக்காம, ஒரு கவலத்து சோறு கொடுப்பதற்கு கூட நீங்கள் வந்து பணம் கொடுக்காம நீங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு மாநில அரசு அப்படி செய்யலை இப்படி செய்யலைன்னு விமர்சிக்கிறதுங்கிறது ரொம்ப வன்மையான கண்டனத்துக்குரியது. நான் ஒன்றிய அரசை கேட்டுக்க விரும்புகிறேன், நிதியமைச்சரை கேட்டுக்க விரும்புகிறேன். உடனடியாக நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் கேட்டுக்கிற மாதிரி உடனடியாக ஒரு 2000 கோடி ரூபாய் நிவாரண நிதியை உடனே கொடுங்க. இது அரசியல் பேசுகிற நேரமும் கிடையாது. இதில் இப்போ நிதி ஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு தேவை. அங்கே தென் மாவட்டங்களுக்கு அங்கே 2000 கோடி உடனடி தேவை.
அந்த 2000 கோடியை மத்திய அரசு உடனடியாக அதை அங்கே அனுப்ப வேண்டும், ஒதுக்க வேண்டும் அங்கே. ஏன்னா அது முதல் கட்டமாக சொல்கிறேன் நான். பாதிப்புகள் பெரிய அளவில் பாதிப்பு வந்திருக்கு. இதில் நாங்கள் 450 கோடி முதல் கட்டம் கொடுத்தோம், 450 கோடி 2வது கட்டம் கொடுத்தோம்ல. அது ஆண்டுதோறும் எல்லா மாநிலத்தையும் கொடுக்கிற நிதி. அது சுனாமிக்கு பிறகுதான் பேரிடர் மேலாண்மை சட்டமே கொண்டு வரப்பட்டது, பேரிடர் நிதியே உருவாக்கப்பட்டது. சுனாமி கற்றுக் கொடுத்தது, சுனாமியின் அனுபவம் கற்றுக் கொடுத்தது. இத்தனை ஆயிரம் மக்களை கொன்றொழிக்கிற இயற்கை சீற்றங்களை அதற்கு பின்பு அந்த சீற்றத்தின் பாதிப்பிலிருந்து எப்படி மீளுவது என்று யோசித்த அரசுகள் அதற்கு பிறகுதான் அந்த சட்டங்களை உருவாக்கியது. எனவே இன்றைக்கு இது ஏற்பட்ட பாதிப்பை ஒப்பிட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சுனாமிக்கே நாங்கள் பேரிடர் தேசிய பேரிடராக அறிவிக்கவில்லை என்று சொல்வது அவருடைய அறியாமையை காட்டுகிறது. தந்தை பெரியாரின் 50வது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். சென்னை அண்ணா சாலையில் உள்ள தந்தை பெரியாரின் சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மூத்த அமைச்சர்கள் மற்றும் திமுக எம்பி எம்எல்ஏக்களும் பெரியார் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். முன்னதாக திராவிட கழக தலைவர் கி. வீரமணி தலைமையில் திரளானோர் தந்தை பெரியார் சிலைக்கு மரியாதை செலுத்திய பின்னர் அண்ணா சாலையிலிருந்து ஊர்வலமாக பெரியார் திடலுக்கு சென்று அஞ்சலி செலுத்தினர். வேதம் வளர்க்கும் இந்துத்துவ இந்தியாவிற்கும், வருணத்தை பாதுகாக்கும் இந்துத்துவ இந்தியாவிற்கும், அதே நேரத்தில் சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய திராவிட இந்தியாவுக்கும் போராட்டமாக இந்த தேர்தல் களமும் அமைகிறது. பெரியார் அதற்குரிய விடையை தருவார், மக்கள் மத்தியிலே பெரிய புரட்சியை வெல்வார். இந்த 50 ஆண்டு காலத்திலே அவர் வென்ற களங்களும் ஏராளம். அதை போலவே தேர்தல் களத்திலும் வென்று புதியதோர் இந்தியாவை உருவாக்குவோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், விசிக சார்பில் வன்னியரசு உள்ளிட்டோரும் பெரியார் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். பெரியாரின் சொந்த ஊரான ஈரோட்டில் அவரது சிலைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பன்னீர்செல்வம் பூங்காவில் உள்ள பெரியார் சிலைக்கு அமைச்சர் முத்துச்சாமி மற்றும் திமுகவினர் மரியாதை செலுத்தினர். தந்தை பெரியாரின் நினைவு நாளில் அவரது சிந்தனைகளை முன்னெடுக்க உறுதியெடுப்போம் என்று நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன் தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். புத்தாண்டை வரவேற்கும் விதமாக நீலகிரி மாவட்டத்தில் தோடர் பழங்குடியின மக்கள் ஒவ்வொரு டிசம்பர் மாத இறுதியிலும் பாரம்பரியமும் கலாச்சாரமும் மாறாமல் மொட்வத் எனப்படும் திருவிழாவை உற்சாக கொண்டாடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் 70க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தோடர் பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் புதியதாக தொடங்கும் புத்தாண்டு சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக மொட்வத் எனப்படும் திருவிழாவை டிசம்பர் மாத இறுதியில் கொண்டாடுவது வழக்கம். அதன்படி 2024ஆம் ஆண்டு பிறக்க இன்னும் 6 நாட்களே உள்ள நிலையில் உதகை அருகே உள்ள முத்தநாடு மந்தில் இந்த திருவிழா உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. இதில் 100கணக்கான தோடர் இன ஆண்கள் பாரம்பரிய உடை அணிந்து பங்கேற்று சிறப்பு வழிபாடு செய்தனர். பின்னர் கோவிலின் முன்பு பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தனர். முன்போ என்று அழைக்கப்படும் கூம்பு வடிவிலான தேக்கீஸ் அம்மன் கோவில் மற்றும் அடையால்வேள் என்று அழைக்கப்படும் பிறை வடிவிலான கோவிலுக்கு சென்று புத்தாண்டு சிறப்பாக அமைய வேண்டி மண்டியிட்டு பிரார்த்தனை செய்தனர். உடல் நலம் மட்டுமல்லாது கால்நடைகளும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியும் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டுமென்றும் வழிபாடு நடத்தினர். இறுதி
போட்டியாக தோடர் இன இளைஞர்கள் தங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்தும் வகையில் இளவட்டக்கல்லை தூக்கி புஜபலத்தை காண்பித்தனர். மொட்வர்த் விழாவில் கைக்குழந்தைகள் முதல் 90 வயது வரையிலான ஆண்கள் வந்திருந்த நிலையில் 3 ஆண் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டப்பட்ட நிகழ்வும் நடைபெற்றது. கிறிஸ்துமஸ் மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானல், உதகை, மாமல்லபுரம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் மக்கள் கூட்டத்தால் களை கட்டின. சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரம் கடற்கரையில் குடும்பமாக சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கடலில் உற்சாகமாக குளியலிட்ட அவர்கள் வெண்ணெய் உருண்டை பாறை, அர்ஜுனன் தபசு, 5 ரதம், கடற்கரை கோவில் ஆகியவற்றை கண்டு ரசித்தனர். நாங்கள் இங்கே ஏரியா எல்லாத்தையுமே சுற்றி பார்த்தோம். 5 ரதம், அதுக்கப்புறம் அந்த வெண்ணெய் உருண்டை அப்படின்ற அந்த கல்லெல்லாம் பார்க்குறப்ப சரிவான பாறை மேலே அது எப்படி விழாமல் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இங்கே வந்துட்டு 5 ரதம், அர்ஜுனா அது எல்லாமே சுற்றி பார்த்தோம். அப்புறம் இப்போ கடற்கரைக்கு வந்திருக்கோம். நல்லா இருக்கு. மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் மோயர் சதுக்கம், பைன்மரக்காடுகள், குணா குகை உள்ளிட்ட பகுதிகள் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. இந்த லேக் சைக்கிளிங் எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த பார்க்குக்கு வந்திருக்கோம். வெதரும் நல்லா இருக்கு அண்ட் everything looks very nice here. So we're having a lot of fun. சுற்றுலா பயணிகள் வருகையால் கொடைக்கானலுக்கு செல்லும் பிரதான சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படும் ஏலகிரி மலைப்பகுதியிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலை மோதியது. சிறுவர் பூங்கா, பறவைகள் சரணாலயம், மூலிகை பண்ணை, படகு இல்லம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை மக்கள் வியப்புடன் கண்டு ரசித்தனர். ஒரு வாரத்திற்கு பிறகு நேற்று முதல் குற்றால அருவிகளில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளியலிட்டு மகிழ்ந்தனர். ஐயப்ப பக்தர்கள் அதிக அளவில் வருவதால் அருவியோர கடை வியாபாரிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதேபோல் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் 6 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறை, கிருத்திகை உள்ளிட்ட விசேஷ தினத்தை முன்னிட்டு வழிபாட்டு தலங்களில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. பெருமழையால் பாதிக்கப்பட்ட திருச்செந்தூரில் 6 நாட்களுக்கு பின்னர் பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 100 ஆண்டுகளில் இல்லாத அளவில் பெருமழை கொட்டியதால் வெளியூர் மட்டுமல்லாது உள்ளூர் பக்தர்களும் திருச்செந்தூர் கோயிலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. அரசு மேற்கொண்ட தீவிர மீட்பு நடவடிக்கைகளால் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் திருச்செந்தூருக்கு போக்குவரத்து சீராகியுள்ளது. 6 நாட்களாக ஆள் நடமாட்டமின்றி காணப்பட்ட திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்கள் வருகையால் இயல்பு நிலை திரும்பியுள்ளது. வெளிமாவட்டங்கள் மற்றும் வெளிமாநிலங்களிலிருந்து வந்த பக்தர்கள் கடலில் நீராடி மனநிறைவுடன் சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல கிருத்திகை மற்றும் விடுமுறை தினம் என்பதால் பழனி முருகன் கோயிலில் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் குவிந்தனர். பக்தர்கள் கூட்டம் அலைமோதுவதால் மலை மீது செல்லக்கூடிய பாதை ஒருவழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. மேலும் மலையடிவாரத்தில் உள்ள ரோப்கார் நிலையத்தில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மலைக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பழனிக்கு வந்திருக்கோம். கிருத்திகைனால இன்னைக்கு கூட்டம் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் கிறிஸ்மஸ் வேறு நாளைக்கு லீவுனால இன்னைக்கு வந்தோம். பார்த்தீங்கன்னா ரோப்கார்லேயே அரை மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 2 மணி நேரம் ஆக மாட்டேங்குது சாமியை பார்க்கறதுக்கு. கொஞ்சம் சிரமமாக இருக்குது. கொஞ்சம் ஈஸியாக பார்க்கறது வழி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ சபரிமலையில் எந்த அளவு கூட்டம் இருக்கோ அதுவே பார்த்தீங்கன்னா பழனிலையுமே இருக்குது. இதெல்லாம் ஆந்திரா, கர்நாடகா, ஸோ அங்கேருந்து வர மக்கள்லாம் வந்துடுறது காலையிலேருந்தே இங்கே கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ நாங்களே 1 ஹவருக்கு மேலே நிற்கிறோம். இன்னும் எங்களால் ஒரு 10:30க்கு மேலே இன்னும் உள்ளே போக முடியல. ரோப்காருக்கு கூட அவ்வளோ கூட்டம் இருக்குது.
சண்டே அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே வந்து வீடும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே லீவில் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ அது மட்டும் இல்லை, இன்றைக்கி அதே மாதிரி ஐயப்ப பக்தர்கள், முருகன் பக்தர்கள் எல்லாருமே வந்து மாலை போடுற டைம் வரையா. ஸோ அப்படின்றப்ப க்ரௌட் ரொம்ப இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் இந்த ரோப் காருக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறது 30 மினிட்ஸாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் மிக்ஜாம் புயலின் போது மலைப்பாதையில் மண் சரிவு ஏற்பட்டதால் அங்குள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கான வாகன போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டது. கடந்த 10 நாட்களாக சீரமைப்பு பணிகள் நடைபெற்ற நிலையில் தற்போது மலைப்பாதையில் வாகனங்களில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள், மேல்மருவத்தூர் செல்லும் பக்தர்கள் என ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். அக்னிச்சட்டி ஏந்தியும் மொட்டையடித்தும் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் கடன்களை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் 6 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை மாவட்டம் அன்னூரில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மன்னீஸ்வரர் கோயிலில் தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. அருந்தவ செல்வியுடன் மன்னீஸ்வரர் எழுந்தருளி தேரில் வலம் வந்தபோது சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த 10,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். தேருக்கு முன்னதாக இசைக்கு ஏற்ப குதிரை நடனமாடியது பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்தியாவிலேயே முதன்முறையாக திண்டுக்கல் அருகே 3D தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அனிமேட்ரானிக்ஸ் முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் குடில் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பஞ்சம்பட்டியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தில் வைக்கப்பட்டிருக்கும் இந்த குடிலை சுற்றுவட்டாரத்தினர் ஆர்வத்துடன் பார்வையிட்டு வருகின்றனர். இயேசு பிறந்தபோது அவருடைய தந்தை தலை குனிந்து பார்ப்பது போலவும், தாயார் மரியாள் இயேசுவை கையில் வைத்து தாலாட்டுவது போலவும் பல வடிவங்கள் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இயேசு பிறந்த பெத்லஹேம் கிராமத்தில் 33 வகையான தொழில் செய்யும் மனிதர்களை 3D முறையில் தத்ரூபமாக வடிவமைத்திருப்பது கவனத்தை ஈர்த்துள்ளது. இத்தாலியில் அனிமேட்ரானிக்ஸ் முறையில் அமைக்கப்பட்டுள்ள குடிலை இணையத்தில் பார்த்து திருச்செந்தூரைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞரான சேவியர் ரிச்சர்ட் 3 ஆண்டுகள் போராடி இந்த குடிலை வடிவமைத்துள்ளார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டிங் டெக்னாலஜி நான் நிறையா வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 33 கேரக்டர்ஸ் நான் வந்து வச்சுருக்கேன் இந்த கிராமத்தில். இது வந்து டிஃப்ரெண்ட் வேலைகளை செய்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு மூமெண்ட் மட்டும் இருக்காது, மோர் தென் 3 மூமெண்ட்ஸ் 4 மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூசைப்பர் வந்து தலையை வந்து குனிஞ்சு குழந்தையேசு வந்து பார்க்குற மாதிரியும், மாதா வந்து குழந்தையேசு எடுத்து தாளாட்டுற மாதிரியும் இந்த கிறிஸ்மஸ் குடியில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு பெரிய கிராமம் மாதிரி வந்து பஞ்சம்பட்டி கிராமத்தில் நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய காலங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு குடில்களை வந்து அமைக்கணும். பிள்ளைகளும் வந்து நாளைக்கு படிப்புலையும் சரி மற்றதுலையும் சரி இன்றைக்கி அறிவியல் வளர்ந்து கொண்டு இருக்க சூழலில் அவங்களும் தங்களுடைய அறிவுகளை பயன்படுத்தி இந்த மாதிரி குடில்களை வந்து வருங்காலத்தில் எல்லாரும் உருவாக்கி ஒரு நல்ல ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கணும். அவங்களும் கல்வியில் வளரணும், மற்ற இதில் எல்லாரும் வளரணும் அப்படின்ற ஒரு வெளிப்பாடாக தான் இந்த குடிலை நாங்கள் உருவாக்கி இருக்கோம். கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த பிரத்யேக குடில் 15 நாட்களுக்கு பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை இல்லாத வகையில் நாமக்கல்லில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை ₹5.75 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 53 ஆண்டுகால தமிழக கோழிப்பண்ணை வரலாற்றில் இதுவே அதிகபட்ச கொள்முதல் விலையாகும். இதனால் முட்டை மற்றும் அதனை சார்ந்த உணவுப் பொருட்களின் விலை உயர வாய்ப்பு உள்ளது. வட மாநிலங்களில் குளிர்காலம் தொடங்கியுள்ளதால் அங்கு முட்டையின் நுகர்வும் விற்பனையும் அதிகரிக்க தொடங்கியுள்ளதாக கூறும் பண்ணையாளர்கள் கோழி தீவன மூலப்பொருட்களின் விலை உயர்ந்து இருப்பதும் முட்டை விலை உயர்வுக்கு காரணம் என்று தெரிவிக்கின்றனர்.
தூத்துக்குடி மாவட்டத்தில் டிசம்பர் 31ஆம் தேதி வரை வாகனங்கள் சுங்க கட்டணம் செலுத்துவதில் இருந்து விலக்கு அளிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி அறிவித்துள்ளார். புதூர், பாண்டியாபுரம், வாகைக்குளம் மற்றும் சாலைப்புதூர் ஆகிய சுங்கச்சாவடிகளில் இந்த கட்டண விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. 100 ஆண்டுகளில் இல்லாத அளவு பெய்த கனமழை தூத்துக்குடி மாவட்டத்தையே புரட்டி போட்டுள்ளது. பெருவெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள தூத்துக்குடியில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தூத்துக்குடி மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. வெள்ளத்தால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதால் மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்லும் விதமாக சுங்க கட்டணம் செலுத்துவதில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்ட பெருமழையின் போது செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலை நிறுத்தி 800 பேரின் உயிரை காப்பாற்றிய ரயில்வே ஊழியருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. தூத்துக்குடியின் நெல்லை மாவட்டங்களை புரட்டி போட்ட பெருமழையின் போது 800 பயணிகளுடன் சென்ற திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் தண்டவாளத்தில் மண் சரிவு ஏற்பட்ட தகவலால் முன்கூட்டியே நிறுத்தப்பட்டது. இந்த தகவலை தெரிவித்து 800 பயணிகளை காப்பாற்றியவர் தண்டவாள பராமரிப்பாளர் செல்வகுமார் என்பவர்தான். கடந்த 17ஆம் தேதி அவர் தண்டவாளத்தில் நடந்தே சென்று ஆய்வு செய்தபோது ஸ்ரீவைகுண்டம் தாதன்குளம் இடையே மண் அரிப்பு ஏற்பட்டு தண்டவாளம் அந்தரத்தில் தொங்குவதைக் கண்டு சம்பந்தப்பட்ட பொறியாளருக்கு தகவல் அளித்துள்ளார். இதன் மூலமே பெரும் விபத்து அன்றைய தினம் தவிர்க்கப்பட்டது. முன்கூட்டியே தகவல் அளித்து 800 பயணிகளின் உயிரை காப்பாற்றிய ரயில்வே பராமரிப்பாளர் செல்வகுமாருக்கு ரயில்வே துறை சார்பில் 5000 ரூபாய் வழங்கப்பட்டு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதை விட்டுவிட்டு மாநில அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என வாதம் செய்வது ஏற்புடையதல்ல என்று ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பேச்சுக்கு காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னையில் எம்ஜிஆர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளுநர் மற்றும் நிர்மலா சீதாராமன் போன்ற முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் மக்களையும் மதிக்க வேண்டும் என்றார். தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கும் இயற்கை பேரிடரை தேசிய பேரிடராக அறிவிப்பதில் ஒன்றிய அரசுக்கு என்ன சிரமம் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். உதவி செய்யாமல் மாநில அரசுடன் தர்க்கம் செய்து கொண்டிருக்கும் நிர்மலா சீதாராமனுக்கு அவர் கண்டனம் தெரிவித்தார். தென் மாவட்டங்கள் இப்போ மிகவும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை ஒட்டி இந்த பகுதி முதல்ல பாதிக்கப்பட்டது. எல்லாத்துக்கும் ஏறக்குறைய ஒரு 10,000 கோடி வரைக்கும் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் அந்த ஏற்கனவே டிசாஸ்டருக்காக ஒரு ஃபண்ட் இருக்குது, சென்ட்ரலில் காமன் ஃபண்ட் இருக்குது, அதே மாதிரி ஸ்டேட்லேயும் ஃபண்ட் இருக்குது. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த ஒரு 500 கோடி தான் கொடுத்துருக்காங்களே தவிர இந்த கேட்ட 10,000 கோடியில் பெரிய லெவலில் இன்னும் உதவி பண்ணல. ஸோ அந்த மாதிரி உதவி பண்ணணுமே தவிர உதவி பண்ணுறதை விட்டுட்டு தர்க்கம் பேசிக்கிட்டு இருக்கிறது தவிர்க்கப்பட வேண்டியது கண்டனத்திற்குரியது. பேரிடர்களின் போது தமிழ்நாடு அரசு தங்களால் முடிந்த நடவடிக்கைகளை எடுத்த போதிலும் அதை தாண்டிய உதவிகள் தேவை என்பதால் தான் ஒன்றிய அரசிடம் உதவி கேட்பதாகவும் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். தவிப்பும் ஆற்றாமையும் தான் மனிதனுக்கான அடையாளம் என்று குறிப்பிட்டுள்ள மதுரை எம்பி சு வெங்கடேசன் மழை வெள்ள பாதிப்பில் ஒன்றிய அரசின் பாராமுகத்தை மறைமுகமாக விமர்சித்துள்ளார். தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உணவு பொட்டலங்களை வழங்குவதில் இருக்கும் பிரச்சினை பற்றி ஹெலிகாப்டரை இயக்கும் விமானிகளோடு தான் பேசியதை குறிப்பிட்டுள்ளார். அப்போது மக்களுக்கு நெருக்கமாக ஹெலிகாப்டர்களை இயக்கினால் மரங்கள் சாய்வதாகவும் கூரைகளும் ஓடுகளும் பறப்பதாகவும் மேலே உயரம் போனால் உணவு பொட்டலங்கள் விழுந்து சிதறுவதாகவும் விமானிகள் பெரும் தவிப்போடு சொன்னதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ஆற்றாமையும் தவிப்பும் தான் மனிதனின் அடையாளம் என்று குறிப்பிட்டுள்ள சு வெங்கடேசன், நான் வேறு யாருடனும் அவரை ஒப்பிட விரும்பவில்லை என்று பதிவிட்டுள்ளார். பெருமழையால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக தயாரித்த கேக்குகள் எதிர்பார்த்த அளவு விற்பனையாகாததால் பேக்கரி உரிமையாளர்கள் கவலை அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல தேவாலயங்களில் இன்னும் முழுமையாக மழைநீர் வடியவில்லை. அவற்றை அகற்றும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மாவட்ட மக்கள் வீடு உடைமைகளை இழந்து ஏராளமானோர் தவித்து வருவதால் கிறிஸ்துமஸ் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடும் மனநிலையில் அவர்கள் இல்லை. இதனால் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக தயாரிக்கப்பட்ட கேக்குகள், மேக்ரோன் உள்ளிட்டவை தூத்துக்குடி பேக்கரிகளில் தேக்கமடைந்துள்ளதால் கடை உரிமையாளர்கள் கவலையடைந்துள்ளனர். புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற ஹாப்பி ஸ்டேட் நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், இளம்பெண்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பங்கேற்று உற்சாக நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். வாரம் முழுவதும் பணிச்சுமையால் ஏற்படும் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு புத்துணர்வோடு வார விடுமுறையை கொண்டாடும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. காந்தி சிலை முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான ஆண்கள், பெண்கள் சினிமா பாடலுக்கு உற்சாகமாக நடனமாடினர். சுமார் 3 மணி நேரம் நடைபெற்ற மகிழ்ச்சி வீதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் கடற்கரை சாலை பரபரப்பாக காணப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.